டிவிக்கு வந்து இணையரா பேசப்படுது. ஆமா, அது அவருடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? வைகோவோட அரசியல். வைகோ அரசியல் மாதிரி த வேர்ல்டு உலக லெவல்ல அரசியல்வாதி எந்த ஒரு ஆளும் கிடையாது. வைகோ மாதிரி அரசியல்வாதி இந்த உலக லெவல்ல யாரும் இல்லை. ஆனா ஏத்துக்க மாட்டேன், மக்கள் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. வைகோ மாதிரி அரசியல்வாதி உலக லெவல்ல இல்லை, இந்த வேர்ல்டு ஃபெமிலி லீடர். ஆனா வந்து வைகோவை ஏத்துக்க மாட்டேறாங்க. வைகோ காவிரி பிரச்சனை கர்நாடகாவில் போராட்டம், முல்லை பெரியாறு கேரளாவில் போராட்டம், ஆந்திராவில் போராட்டம், எல்லா பிரச்சனையும் முன்னெடுத்து போறாப்படி. அதே மாதிரி ராஜ்யசபா லோக்சபா 2 சபையிலையும் அம்பேத்கர் போட்டோ இல்லை. அந்த அம்பேத்கர் போட்டோ வைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி போட்டோ வச்சு பின்னாடி தான் வெளியே வந்தாப்படி. அதே மாதிரி இந்தியாவில் இந்தியில தான் எக்ஸாம் எழுதணும், ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி கொண்டு வந்தவர் வைகோ தான். வைகோ இல்லைன்னா டிஎம்கே இல்லை. அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இல்லை, திமுக இருந்தவருக்குமே மரியாதை இருந்துச்சு, இருந்தாலும் அவனை நசுக்கணும்னு நினைச்சாங்க. இல்ல, அரசியல் லாபம் பண்றது இல்ல. அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் வேணும், அவருடைய கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை தான் அவருக்கு போய் நிற்கிறார். அவரு பதவி இல்லை, அவரு பதவிக்காக இல்ல. அவரு பதவி வேணும்னா வாஜ்பாய் ஆட்சி காலத்துல உள்துறை கொடுக்குறேன்னாங்க. எந்த பதவி வேணும்னு தான் கேட்ட அப்படி வாஜ்பாய். அதெல்லாம் உதறிட்டு தவிர்த்து எனக்கு எந்த பதவி வேணாம், எந்த பதவி ஆசை வேணாம், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அவரு வந்தா சிறப்பா இருக்கும், சிறப்பா இருக்கும். அவரு கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவரு நீட்டா செய்வாரு. ஜனங்க புரிஞ்சுக்கல, ஜனங்க புரிஞ்சு செஞ்சாங்க. மக்கள் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும், அவளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும், நல்லது செய்வாங்கல்ல. ஒரு ஜனங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அவரு கொடுத்தா என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம்ல ஜனங்க. ஏன்னா இப்போ 20 வருஷமா நிறைய கஷ்டப்படுறாரு அவரு. ஆட்சி மாறட்டும்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழ்நாடு ஆக்டர்ஸ் லீடர், தமிழ்நாட்டுல ஆக்டர்ஸ் மட்டும்தான், நடிகருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. காலகட்டம் மாறி போச்சு. ஆனா இருந்தாலும் கொள்கை, அடிப்படை கொள்கை எல்லாமே சீமான் பண்றாப்படி. அவரு வந்தா கொள்கை கோட்பாடு அப்படின்ற மாதிரி அவரு பின்பற்றாப்படி. ஆனா வந்து வாய்ப்பு கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து நடிகருக்காக பண்ணலாம், நடிகருக்காக ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு பாணியில போயிட்டாங்க.